அடுத்து வா முடகாங்காளி நான் இருக்கேன். ஆமா, நம்பலத்தோடு வந்தவளே, சங்கடத்தோடு வந்தவளே. ஏமா காளி இருக்கா, முடகாங்காளி இருக்காங்க. ஓடுத சாடுத விளையாடுத அந்த குலசையிலையும் அந்த முத்தா அம்மா என்னைக்கு அந்த கடற்கரையிலே இருக்கா அப்படின்னு உனக்கு நம்பிக்கை என்னைக்கு வீண் போவதில்லை. இந்த மாகாளி முடகாங்காளி அம்மாளி என்னைக்கு உனக்கு துணை இருக்கேன்னு சொல்லி உனக்கு உள்ளமும் தெரியும், உயர்வும் தெரியும், குறைபாடு இல்லை. எவ்வளவோ சங்கடத்தை எவ்வளவு சாத்துகளையும் காளி நீக்கித்தாவாதம் தீர்த்துத்தாவாத ஒன்றும் குறைபாடு இல்லை. எல்லா மக்களையும் காற்றுவாரையும் ஒன்னையும் காற்றுவாரையும் காளி வாசம் இல்லை. வந்த அமைந்த மகளுக்கு உள்ளாங்கால இருந்து உச்சி தலைவரைக்கு எம்மா என்னன்னு தெரியல. நான் அசுர இடத்துல போய் ஒரு நாள் நான் தலசாஞ்சு கீழே தூங்குனேன். எம்மா நான் தூங்குனது வந்து என் மேல முதல்ல என் பின்புறத்துல என் முதுகுலதான் ஊறுச்சு. இப்ப உடலெல்லாம் பொசு பொசுன்னு அறியுது, உடலெல்லாம் ஊறுது. என்னன்னு தெரியலமா காளி அம்மா, என்ன இருந்தாலும் நீ பார்த்து மாகாளி எனக்கு நிலமே செலுத்தி இந்த ஊரை நிப்பாட்டி கொடுமான்னு சொல்லி அம்மா வாசலுக்கு வந்து இருக்கடா. ஏடா வேற ஒண்ணும் இல்லை காளி அம்மா. ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக வேண்டாம், எங்கும் செல்ல வேண்டாம். மேல உள்ள உச்சகம்தான், விசகடி கிடையாது, பூராங்கடி கிடையாது, பாம்பு கடி கிடையாது, பள்ளி கடி கிடையாது. மேல உள்ள அச்சரம் தான் காளி நீக்கி கொடுக்க, தீர்த்து கொடுக்க. இப்ப இந்த நிமிஷத்துல நிறுத்தி கொடுக்க. கொஞ்சம் தெரியல இல்லடா. அம்மா கொலசக்காளி, அம்மா கொலச முத்தாமா, அகிலாண்ட ஈஸ்வரி ஒன்னடிச்சு அழைக்கிற, அக்கினியே அடிச்சு இறக்குற, ஈசனே காற்றுவா, சம்பு நாராயணா.